அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வழிகளுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம சீனாவிலேருந்து கிளம்பி நம்ம சென்னைக்கு தாய்லாந்து வழியாக போக போகிறோம். சீனாவுடைய ஷாங்காய் வானூர்தி நிலையத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது நம்ம சீன பயணத்தோடைய இறுதி காணொலி. இதில் முக்கியமாக நான் இந்த சீன பயணத்தில் கற்றுக்கிட்ட 3 விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்விடத்தை, நம்மளுடைய வேலை இடத்தை சுத்தமாக வச்சுக்கிறது மூலயமா நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது, நம்மளை பார்க்குறவங்களுக்கும் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது நம்ம மேலே. நம்மக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறதுக்கு யோசிக்காமல் ஒப்படைப்பாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி பிரம்மாண்ட கட்டிடங்கள்லாம் சீனாவில் எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, இப்போ ஒரு 500 கோடி 1000 கோடிக்கு ஒரு வேலையை இவங்கக்கிட்ட ஐரோப்பியர்கள் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வரும்ல, ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி உயரமான கட்டிடங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமாக இருக்குது. அதுக்காகவே அவங்க இங்கே ஐரோப்பியர்களை கூட்டிகிட்டு தங்களோட வாடிக்கையாளரை இங்கே கூட்டிகிட்டு சுற்றி காமிக்கிறாங்க. அதன் மூலயமா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. மூணாவது, விருந்தோம்பல். தங்கக்கிட்ட இருக்க உணவை சிறப்பாக சுத்தமாக பரிமாறி நல்ல விருந்தோம்பி இப்படி கவனிச்சுக்கிறாங்க. இதெல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். வாங்க நம்ம போவோம். 5:25 தான் நம்ம வண்டி. நம்ம 2 மணிக்குள்ளேயே வந்துட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் போச்சுன்னா நமக்கு பைய போடுறதுக்கு இது தருப்பாங்க, வரிசை. இதை கதவு திறந்தோடனே போய் ஆளாக நின்று பயண சீட்டை வாங்கியாச்சு. நம்ம உள்ளே போய் பாதுகாப்பு இதை முடிச்சுட்டு, குடிபெயர்வு சோதனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் சுற்றி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. நல்ல வாசனை பொருட்கள்லாம் இந்தியாவை விட ஐரோப்பாவை விட மலிவாக இருந்துச்சு. நிறைய இந்த ஊர் துணிக்கடைங்க இருக்குது. அப்புறம் தேநீர் இதுவும் இருந்துச்சு, வித்தியாசமான தேநீர்களும். இதெல்லாம் தேநீர் கடை. இது உணவுப் பொருட்கள், மிட்டாய், எதுப்பி, குளிர்பானம், அந்த மாதிரி. சீன பட்டுக்குன்னே ஒரு தனி கடை வச்சுருக்காங்க. பட்டு சட்டை, பட்டு துண்டு, இந்த மாதிரி இருக்குது. பட்டு பாவாடை அப்படின்னு. நம்ம பட்டுன்னு சொல்கிறது வேறு, இவங்க பட்டுன்னு சொல்கிறது வேறு. நான் இவங்க பட்டு எதுலேருந்து வருது அப்படின்னு தெரில எனக்கு. இது சும்மா இந்த அழகு பொருட்கள், இல்லைன்னா தோடு, அந்த மாதிரி. பெரும்பாலும் இவங்க இந்த கற்களில் செய்கிறத விரும்புகிறாங்க. அதுவும் பச்சை கற்கள். பொதுவாக பச்சை கல்லில் செஞ்சது தான் ஜேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஊரில் எல்லா கல்லுலேயுமே ஏதாச்சும் பண்ணால் அழகாக அதை பண்ணிட்டோம்னா அதை ஜேடுன்னு தான் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி கற்களில் சிற்பம் செய்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நுண்கலைகள் ஏதாச்சும் செஞ்சு ஒரு அழகிய பொருட்களை செஞ்சு ஒரு வரவேற்பு அறையில் வைக்கிறதோ, இல்லாட்டினா அலுவலகங்களில் கூட நிறைய அலுவலகங்களில் இந்த மாதிரி கற்களில் அழகாக செஞ்சு வைக்கிறாங்க. அதுபோக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கற்களை இப்போ நம்ம ஊரில் இந்த ராசிக்கல் இதெல்லாம் இருக்குல்ல, அதுலேயுமே இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க சீனர்கள். அதனாலேயே நிறையா இது நல்ல லாபம் தரும் அப்படின்னு சொல்லி அலுவலகங்கள்லையோ இல்லை வீடுகள்லையோலாம் வாங்கி இதை நிறைய வைக்கிறாங்க. இந்த மாதிரி கற்களை பெரும்பாலான இடங்களில் இந்த மாதிரி நிறைய கற்கள்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. எதுடா தேலெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்க? வித்தியாசமான எட்டுக்கால் பூச்சி இருக்குது. வண்டு, தேல், எதுக்கு இதெல்லாம்? பீங்கானுக்குன்னே ஒரு தனி கடை. தேநீர் குடிக்கிறதுலேருந்து, உணவு வச்சு சாப்பிட்றதுலேருந்து, அழகு பொருள், சும்மா கலைப்பொருட்கள் அலமாரியில் வைக்கிறதுக்குன்னே நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே பீங்கான் இந்த கடையில். மறுபடியும் ஒரு ராசி கல் இல்லை கற்களால் பொம்மைகள் செய்கிற கடை. அப்புறம் கொஞ்சம் நினைவு பரிசுகள்லாம் கூட வச்சு விற்கிறாங்க.
இந்த ராசி அது இதுக்குன்னு வைக்கிற இந்த கற்கள் கூடவே பெரும்பாலும் இந்த மாதிரி பூச்சி, தேள், வண்டுன்னு அதையும் கூட பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ராசிக்கல் கூட புரியுது, ஆனால் அந்த தேள், பூச்சியெல்லாம் வச்சுருக்கிறது எதுக்குன்னு தெரியல. இந்த கடையில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. சேவல், மயில், யானை, புலின்னு உண்மையான இதெல்லாம் கல் தானா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஒரு வேளை இருக்குமோ? கல்லுன்னு நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ? இல்லை, பார்த்தா அந்த கற்கள் விற்கிற கடை மாதிரி தான் இருக்குது இது பொருட்கள்லாம். தாய்லாந்து இந்தியாவுடைய வானூர்தி நிலையங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உணவுலேருந்து எல்லாமே கொஞ்சம் மலிவாக தான் இருக்குது. பரவாயில்ல. இறுதியாக நம்ம உணவகங்களுக்கு வந்து பார்த்தா இங்கே சீன உணவு மட்டும் இல்லை, ஜப்பான், கொரியா அந்த மாதிரி மற்ற நாட்டுடைய உணவுகளும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் நான் எதுவும் சாப்பிடல, வயிறு ஏற்கனவே சாப்பிட்டு வந்ததுனால ரொம்ப நிறைய இருந்தது. வாங்க அப்படியே கிளம்பி நம்ம தாய்லாந்து வானூர்தி நிலையத்துக்கு போவோம். அன்றைக்கி 4 மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன், போகிறப்ப இதை பார்க்கவே இல்லை. ஒருவேளை இது வேறு தளத்தில் இருந்திருக்கு போல் இருக்குது. நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ தான் வரும்போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். ஒவ்வொரு கழிப்பறைக்கும் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க. அவங்க வந்து அப்பப்போ அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய படத்தை ஒட்டி பேரை போட்டு இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு நன்றி உரையெல்லாம் எழுதி போட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாடும் பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்குது. இந்த வானூர்தி நிலையம், பன்னாட்டு வானூர்தி நிலையம் வந்து சிறப்பாக வச்சுருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு வச்சுருக்கோமான்னா ஒரு கேள்வி இப்போ தான் வருது எனக்கு. ஆனால் தாய்லாண்டை வந்து சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா நிறைய இந்த கதைகளில் வர இந்த மாதிரி இங்கே வச்சுருக்க பொம்மைகள், இல்லை கடவுள், இல்லை தேவதைகள் அப்படின்னு இவங்க வச்சுருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் கதைக்கு ஒத்து போகிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தாய்லாந்து வர்றவங்க கட்டாயமாக தவற விடக்கூடாத சுவைச்சு பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாம்பழச்சோறு. பிசு 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 பிசுன்னு இருக்குது இந்த சோறு. அது கூட மாம்பழத்தை கூட வச்சு தர்றாங்க, நல்லா சிறப்பாக இருக்குது. அது போக நமக்கு நிறைய மங்குஸ்தீன் பழம் இருக்குது, லோங்கன் பழம் இருக்குது, பப்பாளி பழம், நம்ம சாதாரண பழம் அப்படின்னு நினைக்கிற எல்லா பழங்களையும் இங்கே வந்து வானூர்தியிலே வச்சு பயங்கரமாக வானூர்தி நிலையத்தில் வச்சு விற்கிறாங்க. இங்கே வருங்க, புளியம்பழம். நம்ம குழம்புல போடுறதுக்கு தான் புளியை பயன்படுத்துவோம். இவங்க வந்து அதை ஒரு பழமாகவே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, வாங்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு. கொய்யா பழம்லாம் பாருங்கள். டேய், இதெல்லாம் அடுக்குமாடா? 180 தாய்லாந்து பத்தான், கிட்டத்தட்ட 500 ரூபாங்க ஒரு கொய்யா பழம். வாங்க அடுத்து நம்ம ஊருக்கு போய் சிறப்பாக திருவிழாவெல்லாம் சம்பவம் செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து பயணிப்போம்.